உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான காலை வேளையிலே நம்ம இந்த உலகத்துல சாதாரணவர்கள் அல்ல, நம்ம இந்த உலகத்துல அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, நம்மெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா அவருடைய கையில இருக்கிற செல்ல ஆடா நீங்க இருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 95:7, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனம். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் மேய்க்கிற ஆடுகளில் இருக்கிற ஒரு கொடுத்து வைத்த ஆடா இருக்கிறோம். இந்த மேய்ப்பர் மேய்க்கும் போது பாருங்க, தாழ்ச்சி என்பதே இல்லை. ஏனென்றால் இந்த மேய்ப்பர் சாதாரணவரா? இவர் சகலத்தையும் அறிந்தவர், ஆதி அந்தமுமானவர், அல்பாவும் உமேகமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நல்லவர், அவர் அன்பாகவே இருக்கிறவர். அப்ப இப்பேற்பட்ட மேய்ப்பனுடைய கண்காணிப்புலையும் அவருடைய வழி நடத்துதல்லையும் அவருடைய கைடன்ஸ்ல இருக்கும்போது நம்ம எப்படி தாழ்ச்சி அடைவோம்? அதுலயும் குறிப்பா இங்க என்ன சொல்லுது? அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவர் கைக்குள்ள வச்சிருக்கிற குட்டி ஆடு பாருங்க. அதாவது ஆட்டு குட்டிகள் எல்லாம் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அதால போக முடியாது, ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய ஆடுகளெல்லாம் நடக்க விட்டு கைக்குள்ள அந்த சின்ன ஆடை வைத்துக் கொள்வாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தேவனுடைய பார்வையில பெரிய அளவிற்கு தேறின விசுவாசி கிடையாது, நீங்க இப்பதான் சின்ன ஒரு விசுவாசியா இருக்கீங்களா, இப்பதான் உங்க ஆவிக்குரிய மனிதன் ரொம்ப சின்னவனா இருந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கையில இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா விவரம் தெரிந்தவர்கள், இந்த விசுவாசத்துல தேறினவர்கள் கூட ஃப்ரீயா விட்டுறலாம். ஆனா இந்த மாதிரி ரொம்ப சின்ன விதத்துல, எந்த விதத்திலும் ஈஸியா ஏமாந்து போற விதத்துல, சென்சிட்டிவா பலகீனமா இருக்கிற அந்த குட்டி ஆடுகளை என்ன பண்ணுவாரு, எந்ததும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, எங்கேயும் போய் அது மோதிடக்கூடாது, எங்கேயும் போய் அது சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கைக்குள்ளே வைத்துக் கொள்றாரு. அப்படியாக இன்றைக்கு நீங்க ஒருவேளை உங்களை நீங்களே கூட குறைத்த மதிப்பிட்டிருக்கலாம், ஆனா நீங்க தான் இன்னும் அதிகமா தேவனுடைய கண்காணிப்புல இருக்கிறீங்க. பாருங்க, வீட்டுல கூட பிள்ளைகள் இருந்தா பொறுப்பான பிள்ளைகளை விட பொறுப்பில்லாத பிள்ளைகள் மேலதான் பேரண்ட்ஸ்க்கு அதிகமான கவனம் இருக்கும். ஏனென்றால் அவங்க எப்படினாலும் வந்துருவாங்க, தேர்க்கிடுவாங்க, நல்லா செஞ்சிருவான், வாழ்க்கையில வாழ்ந்துருவான், நான் இவன் தான் இன்னும் கொஞ்சம் மாறணும் தேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலதான் அக்கறையும் கண்காணிப்பு அதிகமா இருக்கும். அதே போல தேவனுடைய கரத்தில் இருக்கிற செல்ல ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அதுக்காக நம்ம அப்படியே இருக்கணும் இல்லை, இருக்க நம்ம அப்படியே வளர்ந்து அந்த பெரிய மேய்ப்பனுடைய மொத்த சுவாபமும் சிந்தையும் நமக்குள்ளே வரும். அதற்கடுத்து நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா, நீங்க 4 பேருக்கு கைடன்ஸா, நீங்க 4 பேருக்கு ஆதரவா அவரை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கும் பாத்திரங்களாய் வாழும்படி தேவன் செய்வார். இப்ப இன்றைய நாள் இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டீங்க? நம்ம சாதாரணவர்கள் அல்ல, நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். இந்த உலகத்துல இருளான காலகட்டத்துல நான் எப்படி போவேன், என்னை யார் வழி நடத்துவா அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கவங்களை போல நீங்க பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பர் இருக்கிறார். ஆகவே மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன். சோத்திரம் தகப்பனே, ஓ எவ்வளவு ஒரு பாக்கியவான்களா இருக்கிறோம், உங்களுடைய கைக்குள்ளான செல்ல ஆடுகளா நாங்கள் இருக்கிறோமே. இன்னும் அதிகமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள இந்த நிச்சயத்துல வளர்ந்து, எங்களை மேய்க்கிறவர் அவர், எங்களுக்காக தங்கள் உயிரே கொடுத்த மேய்ப்பர், எங்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி என்ற விசுவாசத்திலே வளர்ந்து இந்த நாளிலே உங்களுடைய நாமத்திலே வெற்றியை எடுக்கட்டும். நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தின எல்லா விஷயமும் கண்கள் காணட்டும். ஜீவனுள்ள நாளாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடரும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.